வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நீ என்னென்னலாம் விரும்பி சமைப்பீங்க? சுவாதியின் கேள்விகளுக்கு தனக்கு சமைக்க தெரியாது என சங்கடத்துடன் பதிலளித்த ஸ்ரீநிதி தன்னையும் அறியாமல் அருகில் நின்றிருந்தவளின் மூளைக்கு பெரிய வேலையை கொடுத்திருந்தாள். நீ நல்லா சமைப்பியா? இது மாதிரி விஷயங்களை நானும் சரி அண்ணாவும் சரி அம்மாக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வீட்டை சுத்தம் செய்யறதுல இருந்து சமையல் சின்ன சின்ன வேலைகள்னு எல்லாத்தையுமே 2 பேருக்கும் கத்து கொடுத்திருக்காங்க. இதுல ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லாருமே அவங்களுடைய அடிப்படை தேவைகளை கவனிக்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி உறுதியா இருந்துட்டாங்க. எங்களுக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. அதனால சில நேரம் ஏமாத்துவோம், ஆனாலும் கத்துக்குவோம். அப்புறம் அவங்க எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் யூடியூப் சமையலும் கலந்து ஓரளவு நல்லாவே சமைக்க பழகிட்டோம் என்று முறுவலித்தாள் சுவாதி. அவளிடம் மேம்போக்காக பதில் புன்னகை சிந்தியவளுக்கு ஏக்கமாக நினைவுகள் எங்கெங்கோ அலைமோதி அலைப்பாய்ந்தது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கத்துக்கோங்க, இல்லன்னா பரவாயில்ல, நானே சமைச்சிடறேன் என்று சுவாதி மேலே பேசவும் அவளிடம் கவனத்தை குவித்தவள், இல்ல நானும் சமைக்க பழகிக்கிறேன். உங்க அம்மா சொல்றது போல இந்த மாதிரிதெல்லாம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதானே என்றாள் வேகமாக. அதை கண்டு புன்னகைத்தவள், அண்ணி என்னோட அம்மாவை நீங்க அத்தன் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்று கூறி கண் சிமிட்டவும் ஸ்ரீநிதியின் கண்ணங்கள் லேசாக சிவந்தது. இரவு தன்னறைக்கு உறங்க செல்வதற்கு முன் ஸ்ரீநிதியை ஸ்ரவன் அறைக்கு அழைத்து சென்ற சுவாதி அவளுடைய துணிகளை அடுக்கிக் கொள்வதற்கு அண்ணனின் வார்ட்ரோபில் இடம் ஒதுக்கி கொடுத்துவிட்டு ஒரு குட் நைட் உடன் ஓட பார்க்க அவளை வேகமாக தடுத்து நிறுத்திய பெரியவள் தனக்கு போர்த்தி கொள்ள போர்வை ஒன்றை தயக்கத்துடன் வேண்டினாள். இது என்றவள் கட்டிலில் கிடந்ததை யோசனையாக பார்க்க, இல்ல இது உன் அண்ணது மாதிரி இருக்கு என்று அவசரமாக மறுத்தாள் ஸ்ரீநிதி. சரி என்றபடி வெளியே வந்தவள் தனது அறையிலிருந்து ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு அவளிடம் செல்லும் முன் ஹாலில் அமர்ந்து அலைபேசியில் மூழ்கியிருந்த சகோதரனை தயங்கியபடி நெருங்கினாள். அண்ணா என்று நிமிர்ந்தவனிடம், அன்னைக்கு உன் வார்ட்ரோப காமிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அதுல அடுக்கிக்க சொல்லிட்ட. அவங்களோட முகத்தை பார்த்தாவே ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீ எதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ரூமுக்கு போ. அவங்களும் அதுக்குள்ள தூங்கிடுவாங்க. நீ தான் மதியமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டியே, அண்ணி ரெஸ்ட் எடுக்கட்டும் என மடமடவென்று பேசிவிட்டு விலகி சென்றாள் சுவாதி. நெற்றி சுருங்க தரையை வெறித்த அவனுக்கு அன்று காலையில்தான் தனக்கு திருமணம் நடந்ததும் இன்றைய இரவு என்கின்ற எண்ணம் உதிக்கும் பொழுதே ஸ்ரவனையும் மீறி உடலில் ஒருவித கிளர்ச்சி தோன்றியது. அதே நேரம் அன்னி கொஞ்சம் பதற்றமாக இருக்கிறார்கள் என தங்கை சொல்லி சென்றது வேறு செவ்வையில் எதிரொலித்து உதட்டில் மென்னகையை பூக்க செய்தது. ஆனால் மறுநிமிடம் மனைவியின் முகத்தை மனதில் கொண்டு வந்தவனுக்கு எந்நேரமும் அதில் வீற்றிருக்கும் இறுக்கமும் அலட்சியமும் திமிரும் மற்ற உணர்வுகளை வடிய செய்து உள்ளத்தில் அவள் மீது எரிச்சலையும் வெறுப்பையும் உருவாக்கியது. தங்கை சொன்ன கெடுவிற்கு அதிகமாக 10 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றவன் தனது கட்டிலின் இடது ஓரத்தில் தலைவரை இழுத்து போர்த்து கொண்டு முடங்கி கிடந்தவளை அலட்சியமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் இடத்தில் சரிந்து விழிகளை மூடினான். ஸ்ரவன் ஸ்ரீநிதி திருமணம் முடிந்து 1 வாரம் ஆகிவிட்டது. கணவன் மனைவிக்குள் உறவில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றாலும் அன்னிக்கும் நாத்தனாருக்கும் சிறிய புரிதல் ஏற்பட்டு உறவு சுமூகமாக இருந்தது. விடிந்தும் விடியாத அதிகாலை 5:30 மணி அளவில் வீட்டில் காலிங் பெல் இசைக்கவும் ஆழ்ந்த உறக்கத்தில் புரண்டு படுத்த ஸ்ரவன் மீண்டும் விடாது எழுப்பப்பட்ட ஒளியால் படக்கென்று விழிகளை திறந்தான். திரும்பி அருகினில் பார்க்க அவன் மனைவியும் அந்த சத்தத்தில் உறக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்திருந்தாள். தான் அவளை பார்க்கவும் வேகமாக வேறு பக்கம் திரும்பியவளை எரிச்சலுடன் நோக்கிவிட்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கியவன் வாயில் கதவிடம் சென்றான். கதவில் பொருத்தப்பட்டிருந்த லென்ஸில் வலது வெளியை வைத்து பார்த்தவன் சற்றே திகைத்து சட்டென்று எகிரிய இதய துடிப்புடன் அவசர அவசரமாக விரைந்து கதவை திறந்தான். கையில் 3 வயது குழந்தையுடன் வாசலில் நின்றிருந்த பெண்மணியை கண்டு, வாங்கத என்று வேகமாக வரவேற்கவும் செய்தான். மருமகனை அலட்சியப்படுத்திவிட்டு உள்ளே நுழைந்த கற்பகத்தின் பின்னே வேறு யாரும் வந்திருக்கிறார்களா என்று வெளியே எட்டி பார்த்தவன் அவரிடம் விசாரித்தான். நீங்க மட்டும்தான் தனியா வந்தீங்களா? மாமா யாரும் வரலையா என்று கேள்வி எழுப்பியவன், பஸ் ஏறும்போது ஒரு போன் பண்ணிருந்தா நானே கார் எடுத்துட்டு வந்திருப்பனே என்று மேலும் பேசியவனை கண்டு கொள்ளாமல் குழந்தையை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு சுவாதியின் அரை கதவை தட்டினார் கற்பகம். என்றவரை அலுப்புடன் பார்த்தவன் தன் முகத்தையே வைத்த விழி வாங்காமல் பார்த்திருந்த குழந்தையிடம் திரும்பி கண் சிமிட்ட அவனும் உதடுகளை அகல விரித்து மழலை புன்னகை சிந்தினான். குனிந்து அவனை கைகளில் அள்ளி கொண்டவன், நல்ல வேலடா, நீயாவது என்ன பார்த்து சிரிச்சியே என வேண்டுமென்றே சத்தமாக முனகி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தான். கற்பகம் திரும்பி அவனை முறைக்க பதிலுக்கு சிரித்தபடி தன்னை நெருங்க முயன்ற ஸ்ரவனிடம் விரலை ஆட்டி பத்திரம் என எச்சரித்தார் அவர். நடப்பதையெல்லாம் அறையின் உள்ளே கதவருகே நின்று கொண்டு படபடக்கும் இதயத்துடன் கவனித்திருந்தாள் ஸ்ரீநிதி. கதவை திறந்த சுவாதி, வாங்கத்த, பரவாயில்ல, பஸ் சரியான நேரத்துக்கு வந்துருச்சு போல. நேத்து நான் அனுப்பின நம்பருக்கு கூப்பிட்டு தானே கேப் புக் பண்ணீங்க?
இறங்கிட்டீங்களான்னு கேட்க நானும் அரை மணி நேரமா உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஏன் நீங்க போனை எடுக்கல என படபடவென்று பேசும் தங்கையை அதிர்ச்சியுடன் நோக்கிய ஸ்ரவன் அவளிடம் கோபமாக பேசினான். ஏய், அத்தை வர்றது உனக்கு முன்னாடி தெரியுமா? ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? காலையில சொல்லியிருந்தா கூட போய் கூட்டு வந்திருப்பல்ல. பாவம், குழந்தைய வச்சுட்டு தனியா சிரமப்பட்டு வந்திருப்பாங்க. சுவாதி வாயை திறக்க முன், நீ சும்மா இருக்குட்டிமா. ஒவ்வொருத்தங்க கல்யாணத்தையே சொல்லாம கொள்ளாம முடிச்சுக்குவாங்களாம். இங்க நான் ஊருக்கு சொல்லாம வந்ததுதான் இப்ப பெரிய தப்பாயிடுச்சு. உன்னை நான் தானே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சேன் என்று மறைமுகமாக எகிரினார் கற்பகம். முகம் சுருங்கி போய் நின்றிருந்த அண்ணனிடம் சென்று சுவாதி, ஹே குட்டி பையா, ஊர்ல இருந்து பாட்டி கூட துணைக்கு வந்தீங்களா நீங்க என்று அவனிடமிருந்து குழந்தை அமுதனை வாங்கி கொஞ்சினாள். அவளிடம் வேகமாக பெருமையுடன் தலையசைத்த சிறுவன், சித்தி பா என்றான். ஐயோ பார், கார்ல வரும்போதே பால் கேட்டான். பசும்பால் வாங்கி வச்சிருக்கல்ல என்றபடி சமையலறை விரையும் அத்தையுடன் நடந்த சுவாதி, நைட்டே வாங்கி வச்சுட்டேன் என்று பால் பாத்திரத்தை எடுத்து கொடுத்தாள். சரி, நீ அவனுக்கு பாம்பஸ் மாத்திட்டு பல்ல தேய்ச்சி விடு, நான் அதுக்குள்ள பாலை கலந்து வச்சிடறேன். சுவாதி அமுதனை தூக்கிக் கொண்டு தன்னறைக்கு செல்லவும் கற்பகத்தை நெருங்கிய ஸ்ரவன், அத்த பிளீஸ், நான் தப்பு செஞ்சுட்டேன்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி என்ன கொஞ்சம் மன்னிக்கலாம் இல்லையா என்று இறைஞ்சினான். வேண்டாம்டா, வந்த உடனே என் வாய கிளறி ஏதாவது வாங்கி கட்டிக்காத. தயவு செஞ்சு தள்ளி போயிடு. ஏன் நான் ஏன் தள்ளி போனும்? நீங்க சொல்றதெல்லாம் வாங்கி கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். உங்க மனசுல கோபம் தீர வரைக்கும் என்ன நல்லா திட்டுங்க, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று கற்பகம் நொடித்துக் கொள்ளவும் அத்தையின் தோள்களை பற்றி வலுக்கட்டாயமாக தன்புறம் திருப்பியவன் அவர் முகத்தை பார்த்து, பிளீஸ் என்றான் கண்களை சுருக்கி கெஞ்சுதலாக. லேசாக பெருமூச்சு எறிந்தவர், என்ன செய்யறது, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த பாலா போன மனசு கொஞ்சமாவது கோபத்தை இழுத்து பிடிச்சு வைக்க முடியுதா என் அவர் போலியாக அழுத்துக் கொள்ளவும் பளிச்சென்று முகம் மலர்ந்தவன், வேண்டாம் வேண்டாம், நீங்க எதையும் இழுத்து பிடிக்க வேணாம் என்று அவருடைய இரு கண்ணங்களையும் ஆசையாக பிடித்து கொஞ்சி அனைத்து பற்களையும் அழகாக வெளியிட்டான். சட்டென்று அவன் காதை பிடித்து திருகிய கற்பகம், ஏண்டா எருமை, செய்யறதெல்லாம் பெரிய வனாட்ட செஞ்சுட்டு எனக்கு போன்ல திருமண அறிக்கையா வாசிக்கிற நீ என்று தன் கருத்தில் வேகத்தை கூட்டினார். அத்த வலிக்குது என்று குழந்தையாக மாறி சினுங்குபவனை சிறிது மனம் இறங்கி விடுவித்தவர், இன்னமும் என் மகளை என்ற கூட்டு வந்து காமிக்காம இருக்கிற நீ என முறைத்தார். அத்தையின் சொல்லில் குழம்பி போன ஸ்ரவன், யார காமிக்கணும் என்று விழித்தபடி கேட்டான். அண்ணனின் கேள்வியை காதில் வாங்கியபடி உதட்டில் குமிழியிடும் சிரிப்போடு குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் வந்த சுவாதி, என்னத்த உங்க மருமகனோட புத்தி கூர்மை எப்படி இருக்குது என்று கண்ணடித்து வினவினாள். அச்சோ, ரொம்பவுமே மழுங்கி போயிருக்குது பாப்பா என்று சோகமாக தலையசைத்தார் கற்பகம். அவர்களின் சம்பாஷணையை கேட்ட ஸ்ரீநிதிக்கு அதுவரை இருந்த பதட்டம் மறைந்து மெல்ல புன்னகை அரும்பியது. ஸ்ரவன் இருவரையும் கோபமாக பார்க்கவும், என்னடா முறைக்கிற, கண்ணு ரெண்டே நோண்டி புடுவா நோண்டி என பட்டென்று கற்பகம் அவனுடைய விழிகளுக்கு நேராக இரு விரல்களை ஒரு சேர நீட்டினார். அதில் திகைத்து 2 அடி தள்ளி நின்ற தமையனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாள் சுவாதி. ஐயோ அத்தை, போது விடுங்க, என் அண்ணன் பாவம் என்று சலுகையுடன் தன் தோளில் தலை சாய்த்த தம்பியின் புதல்வியை வாஞ்சையுடன் வருடியவர், போனா போது, என் செல்ல குட்டிக்கா உன்னை இப்ப விடுறேன், போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. பொட்டில அரைஞ்சது போல சொன்னாதான் எல்லாம் புரியும். படிப்பை தவிர மத்த விஷயத்துல எல்லாம் என் புள்ள கொஞ்சம் தத்திதான்னு என் தம்பி பொண்டாட்டி எப்போதுமே சரியாதான் சொல்லுவா என்று தன் போக்கில் பெருமை பேசியவரிடம் தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டவன் அவரை இழுத்து சென்று அமுதனுக்காக கலந்து வைத்திருந்த பால் டம்ளரை எடுத்து அவருடைய கையில் திணித்துவிட்டு அர்த்தமாக ஒரு பார்வை பார்த்து சென்றான். ரொம்ப பேசிட்டனா பாப்பா என்று சந்தேகமாக வினவிய அத்தையை பார்த்து மௌனமாக நகைத்த சுவாதி, ரொம்ப 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 அத்தை என்று கண் சிமிட்டினாள். விறுவிறுவென தனது அறைக்குள் அதிவேகமாக நுழைய முயன்ற ஸ்ரவன் கதவருகே பதட்டத்துடன் நின்றிருந்த மனைவியை கண்டு நடையின் வேகத்தை மெல்ல குறைத்தான். உள்ளே வந்து நின்ற கணவனை தயக்கத்துடன் அண்ணாந்து நோக்கியவளை நெருங்கி நின்றவன், இவ்வளவு நேரமா நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் உன் காதுல விழுந்திருக்கணுமே, வீட்டுக்கு வந்திருக்குதான் என் அத்தை. அன்னைக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து கவனமா நடந்துக்க, வா என்று அடிக்குரலில் பேசினாலும் அதிகாரமாக மொழிந்து ஸ்ரீநிதியை அழைத்து சென்றான். அவ்வளவு நேரமாக இருந்த பதற்றமும் சுமூகமான மனநிலையும் மாறி முகத்தில் தன்னால் ஒரு இறுக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள பொங்கும் உணர்வுகளை மறைத்து அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள் அவன் மனைவி. உணர்ச்சிகளை துடைத்த முகத்துடன் விழிகளை இவர்களின் புறம் உயர்த்தாது மருமகனின் பின்னே மெதுவாக நடந்து வரும் பெண்ணை கண்ட கற்பகம் சிந்தனையோடு தம்பியின் மகளை கவனித்தார். அவன் முகத்திலும் அதீத எரிச்சல் மண்டியிருக்க கண்டவர் தன் அருகே நின்ற பெண்ணிடம் திரும்பி கேள்வியாக நோக்கினார். தனது இரு கண்ணிமைகளையும் ஒரு சேர அழுந்த மூடி திறந்த சுவாதி ஏற்கனவே தான் அவருக்கு தெரியப்படுத்திய செய்தியை நினைவுபடுத்தினாள். அதில் தெளிவடைந்த கற்பகம் விரைந்து தன் முகத்தினை சீர்படுத்திக் கொண்டு அவளை நெருங்கினார். அருகில் வந்துவிட்டவரை நிமிர்ந்து பார்க்க தோன்றாது வெறுமையாக நின்றிருந்தவளின் நாடியை பற்றி உயர்த்தியவர், என்னம்மா புது பொண்ணு,
நான் உனக்கு அம்மா முறைதான், அதனால இவ்வளவு வெக்கம்லாம் தேவையில்ல என்று கேலி செய்தார். அவரின் இயல்பான அணுகுமுறையில் சின்ன வியப்புடன் விழிகளை மலர்த்தியவள் பேசுவது அறியாது அமைதியாக நின்றாள். உன் பேரு ஸ்ரீநிதி தானே? என்று முனகைவளின் கரம் பற்றியவர், குட்டிமா, அத்தைக்கும் அன்னிக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு கொண்டு வாடா. உன் அண்ணனுக்கு வேண்டாம், அவனுக்கு வேணும்னா அவனே கலந்துக்கிட்டோம் என்று ஸ்ரவனை சீண்டிவிட்டு அவளுடன் சென்று அமர்ந்தார். அப்புறம் இங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? என் தம்பி பிள்ளைய உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க தானே? சுவாதிதான் எப்பவுமே என்கிட்ட டெய்லி பேசுவா. இப்பெல்லாம் உன்னை பத்தி ஒரு வார்த்தையாவது சொல்லாம அவ போனை வைக்கிறதே இல்ல. அதனாலயோ என்னவோ உன்னை எனக்கு பார்த்த உடனே அந்நியமாவோ புதுசா பாக்குற மாதிரியோ தோணல. உன் கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபிய கூட என் பெரியம்மாவனோட போனுக்கு அனுப்பி வச்சிருந்தா. உன் முகத்தை பார்த்த உடனேதான் இவன் மேல உள்ள கோபம் கூட எனக்கு குறைஞ்சது என்று ஸ்ரவனை பார்வையால் குற்றம் சாட்டினார் கற்பகம். அத்த, திஸ் இஸ் டூ மச், இவளால்தான் நான் என்றவனை வேகமாக கை நீட்டி தடுத்து ஒரு பார்வை பார்த்தவர், நீ எதுவும் பேசாத, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என்றார் அதிரடியாக. அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தவன், ஆனா அத்த எனும் பொழுது குறுக்கிட்ட ஸ்ரீநிதி, அவர் சொல்றது உண்மைதான், அவசர கல்யாணத்துக்கு நான் தான் கட்டாயப்படுத்தினேன் என்ன மெல்லிய குரலில் இயம்பினாள். ஸ்ரவன் அவளை முறைத்து பார்க்க கற்பகமோ தன்னருகே அமர்ந்திருந்தவளை வெகுவாக மெச்சிக் கொண்டார். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற, எத்தனை பேருக்கு அவங்க செஞ்ச தப்ப இப்படி வெளிப்படையா ஒத்துக்க தோணும் என மனதார பாராட்டினார். ஸ்ரீநிதி தன் கயல் விழிகளை அழகாக விரித்து அவரை ஆச்சரியமாக பார்த்திருந்தாள் என்றால் ஸ்ரவனோ உள்ளுக்குள், என்ன கொடுமை சரவணன் இது என்கிற ரேஞ்சுக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருந்தான். என்ன போய் நல்ல பொண்ணுங்கிறீங்களே, சுவாதிய சொன்னா கூட பொருத்தமா இருக்கும். நான் அதுவரை பார்த்த மனுஷங்களே இவ்வளவு போல ஒரு நல்லவளை பார்த்ததே கிடையாது. அவ இந்த வீட்டுல பிறந்தனால இந்த வீட்டுக்கு எந்த அளவு பெருமையோ அந்த அளவுக்கு கல்யாணமாகி போற இடத்துலயும் நிச்சயமா வசந்தத்தை கொண்டு வருவா என்று உண்மையான அன்புடன் அவளை கனிவாக பார்த்தபடி மொழிந்தாள் ஸ்ரீநிதி. உண்மைதான், எங்க குட்டிமாவ மருமகள் அடைய போற வீடு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என லேசாக பெருமூச்சு எறிந்தார் கற்பகம். தான் கலந்துவிட்ட காஃபியை 4 டம்ளர்களில் ஊற்றி ட்ரேயில் அடுக்கி வைத்துக் கொண்டு தன் அண்ணியின் பாராட்டிற்கு மெல்லிய முறுவலை சிந்தியபடி நின்றிருந்த சுவாதியின் முகம் அடுத்து பேசிய அத்தையின் வார்த்தைகளில் மெல்ல சுருங்கி போனது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.